பாட்டி ராதா, போமிக்கா. பாட்டி மேடம், பேஷண்ட் ஆதி சார் இருக்காருல்ல, அவரை கட்டாயப்படுத்தி இப்பவே கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்க மேடம். கையில தாலி கூட வச்சிருக்காங்க மேடம். stop it. என்ன நடக்குதுங்க? இது என்ன ஹாஸ்பிட்டலா இல்ல கல்யாண மண்டபமா? பேஷண்டோட நிலைமை என்னன்னு தெரியாம யாரு தாலி கட்ட சொன்னது? இவரு மென்டலா எவ்வளவு டிஸ்டர்ப் ஆயிருக்காரு தெரியுமா? இந்த நேரத்துல தாலி கட்ட சொல்லி கம்பல் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க குடுக்கற பிரஷரால இவர் ஹெல்த்துக்கு ஏதாவது ஆச்சுன்னா யாரு பொறுப்பு? சண்முகம், சொல்லுங்க மேடம். என்ன சார், என்ன ஹாஸ்பிட்டல் நடத்துறீங்க நீங்க? ஐசியூல இருக்க பேஷண்ட பாத்துக்க யாருமே இருக்க மாட்டீங்களா? சந்த கடை மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. இவரோட மென்டல் ஸ்டேட்டஸ் தெரியாம எல்லாரும் தாலி கட்ட சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பேஷண்ட் அன்ஸ்டேபிளா இருக்கிறப்ப யாராவது கூட இருக்கணும்ல. கல்யாணம் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. கல்யாணம் யார் இது? புதுசா வந்து பிரச்சனை உண்டு பண்ணிட்டு இருக்காங்க. கடைசி வரைக்கும் என் ஆதி கூட சேரவே விட மாட்டாங்களா? இங்க பாருங்க, சொல்லுங்க. இவரை ப்ராப்பரா குணமாக்கி நாங்க டிஸ்சார்ஜ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க கல்யாணம் பண்ணி வைங்க. என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியுதா? எஸ் மேடம், புரியுது. நீங்கெல்லாம் பேசுனத கேட்டுட்டு தான் இருந்தேன். உங்க கோவமோ ஆதங்கமோ நியாயம்தான். ஆனா ஆர்கியூ பண்றதுக்கான நேரம் இது இல்ல. ஆதிதான் உங்க வீட்டு பொண்ண கல்யாணம் பண்ணிக்கணும்னு விதி இருந்தா அது கண்டிப்பா நடக்குங்க. நிலைமைய புரிஞ்சுக்காம ஃபேமிலி சிச்சுவேஷன், சோசியல் பிரஷர்னு இவரை டார்ச்சர் பண்ணாதீங்க. உங்க வீட்டு கல்யாணம் நடக்கிறதால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா ஒரு பேஷண்ட் இந்த மாதிரி நிலைமையில இருக்கும்போது வலுக்கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கிறது சட்டப்படி குற்றம். நீங்க ஏதாவது செஞ்சீங்க, சிவியரா ஆக்ஷன் எடுக்க வேண்டியிருக்கும். பாத்துக்கங்க. மேம் சாரி, எங்க அண்ணன் ஏதோ இமோஷனல் ஆகி கத்திட்டாரு. இனிமே இப்படிலாம் நடக்காம நான் பாத்துக்கிறேன். அவருக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கம்மா. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நீங்க வர சொன்னதா சார் சொன்னாரு. எஸ்மா, உங்ககிட்ட கொஞ்சம் பர்சனலா பேசணும். உட்காருங்க. ஆதிமித்ரா கல்யாணம் நின்னதுல யாருக்கு சந்தோஷமோ இல்லையோ, நீ ரொம்ப சந்தோஷப்பட்டன்னு எனக்கு தெரியும். என்ன மேடம் சொல்றீங்க? நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேனா? எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? எனக்கு ஒன்னும் புரியல. ஸ்ட்ரெயிட்டாவே கேக்குறேன், ஆதி உனக்கு யாரு? ஆதி சார் என்னோட பாஸ், வெல்விஷர்னு இப்படி எல்லாம் சொல்லி சமாளிக்காத என்ன? நீ ஆதியோட ஒய்ஃப்ன்றது எனக்கு தெரியும். யாருக்கும் தெரியாத உண்மை இவளுக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு யோசிக்கிறியா? நீதான் அவரோட ஒய்ஃப்ங்கிறத ஆதியே எங்க கிட்ட சொல்லிட்டாரு. மேடம், நீங்க என்ன சொல்றீங்க?
ஆதி மென்டலி டிஸ்டர்ப் ஆயிருக்காருன்னு தெரிஞ்சு சைக்காட்ரிஸ்ட வர வச்சு ஹிப்னோட்டிசம் பண்ணோம். அந்த ட்ரீட்மெண்ட்ல அவரு கடந்த காலத்தை பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. உன்னை பார்த்தது, கல்யாணம் பண்ணது, அவங்க அம்மா இறப்புன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. நீயும் அவரும் ரொம்ப ஹாப்பியா லைஃப லீட் பண்ணிருக்கீங்க. அவங்க அம்மா இறக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீதான் அவரோட லைஃப்ல எல்லாமுமா இருந்திருக்க. Am I right? பாரதி, உனக்கு ஒரு உண்மை தெரியுமா? இன்னும் அவரோட மனசுல நீதான் இருக்க. என்ன மேடம் சொல்றீங்க? இதுல ஒரு வீடியோ இருக்கு பாரு. ஆதி உன்னை எவ்வளவு நேசிக்கிறாருன்னு உனக்கு புரியும். பாரதி, பாரதி யார் உங்களுக்கு? அவங்க என்னோட ஒய்ஃப். மித்ரா பத்தி சொல்லும்போது இல்லாத சந்தோஷம் உன்னை பத்தி பேசும்போது அவர் முகத்துல இருக்கு. அந்த சந்தோஷத்தை பாத்தியா? இங்க பாரு பாரதி, உன் கூட சேர்ந்து வாழணும்னுதான் ஆதியோட மனசு ஆசைப்படுது. அவருக்கு நடந்த மெமரி லாஸ்னாலதான் அவர் ஹெல்த்ல இவ்ளோ காம்ப்ளிகேஷன் வந்திருக்கு. ஏன் பாரதி, ஏன் உன் புருஷனை உன்னால இன்னொருத்திக்கு விட்டு கொடுக்க முடியல? அப்படிலாம் இல்ல மேடம். இல்லன்னு வாய் சொல்லலாம், ஆனா உன் மனசு சொல்லலையே. அத உன் முகமே காட்டி கொடுக்குதே. ஆதி மேல இப்படி ஒரு புனிதமான அன்பை வச்சிருக்கிற நீ ஏன் அவரை விட்டு விலகி வாழணும்னு நினைக்கிற? நீதான் அவரோட ஒய்ஃப்ங்கிற உண்மையே எதுக்காக மறைக்கிற? பாரதி, என்ன உன் சிஸ்டரா நினைச்சுக்கோ. உன் லைஃப்ல என்ன நடந்துச்சு சொல்லு. பாரதி, ஆதி மேல உனக்கு இருக்கிற கன்சர்ன் எனக்கு புரியுது. ஆதிக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, என் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆனா போதும்னு அந்த சுதாகர் அவ்வளவு பிரஷர் கொடுக்கறாரே. இந்த ஃபேமிலி ஆதிய பத்திரமா பாத்துப்பாங்கன்னு நீ நம்புறியா? இல்ல மேடம், சுதாகர் சார் ரொம்ப நல்லவர். ஸ்டாப் திஸ் பாரதி. நம்மள டேக் கேர் பண்ற மாதிரி நம்ம கிட்ட சிரிச்சு நல்ல விதமா பேசுறவங்க எல்லாம் நல்லவங்க கிடையாது. அவங்க நல்லது செய்யணும்னு அவசியமும் இல்ல. நம்மள நாம தான் பாத்துக்கணும். சுதாகரோட சூழ்நிலை கூட தப்பா கைட் பண்ணலாம் இல்லையா? ஆதிக்கு நல்லது பண்றேன்னு நினைச்சு அவரை விட்டு விலகி அவரோட லைஃபையே ஸ்பாயில் பண்ணிடாத. அவரோட பாஸ்ட் லைஃப்ல நடந்த டிராமாவை வச்சு இந்த முறையும் ஆதியை இழந்துடுவோமோன்னு நீ பயப்படுற. ஆனா இதுல பாசிட்டிவா நடக்கிறதுக்கும் சான்சஸ் இருக்குல்ல. நல்லதே நடக்கும்னு நம்பு. உன்னோட நம்பிக்கை தான் உன்னோட குடும்பத்தையும் உன்னையும் காப்பாத்தும். மேடம், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நான் தான் அவரோட பொண்டாட்டின்னு யாருக்கும் தெரிய வேண்டாம். முக்கியமா ஆதிக்கு தெரிய வேண்டாம் ப்ளீஸ். இல்லம்மா, என்னால அது முடியாது. நீதான் அவரோட ஒய்ஃப்ங்கிற உண்மைய ஆதி கிட்ட நான் சொல்லதான் போறேன். ஐயோ மேடம், நான் எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைப்பேன்? என் இடத்துல இருந்து பார்த்தாதான் என் வலி உங்களுக்கு புரியும். ஆதிக்காக நான் வெயிட் பண்றேன் மேடம். நான் தான் அவரோட வைஃப்ங்கிற உண்மை ஒரு நாள் அவருக்கு தெரிய வரும்ல, அந்த நேரத்துக்காக தான் நான் காத்துட்டு இருக்கேன். நிஜமா நான் அவர் கூட சேர்ந்து வாழ்வேன். ப்ளீஸ், அது வரைக்கும் என்னை பத்தி அவர்கிட்ட சொல்லிடாதீங்க மேடம். ப்ளீஸ். சரி பாரதி,
உன் ஃபீலிங்ஸை நான் ரெஸ்பெக்ட் பண்றேன். உன்னை பத்தி நான் ஆதிக்கிட்ட பேச மாட்டேன். ஆனா ஆதிய யாருக்கும் விட்டு கொடுத்துறாத. அது உனக்கும் நல்லதில்ல, ஆதிக்கும் நல்லதில்ல. பொண்ணுங்களோட பெரிய பிரச்சனையே அவங்க உணர்ச்சி வசப்படுறதுதான். We are basically emotionally fools. ஒரு ப்ராப்ளம்னு வரும்போது மனசு சொல்றத கேட்காத, அறிவு சொல்றத மட்டும் நம்பு. உங்களுக்குள்ள நடந்த கசப்பான சம்பவங்களை தூக்கி போட்டுருமா. அவர் கூட பேசினதை வச்சு சொல்றேன், ஃபியூச்சர்ல ஆதி கண்டிப்பா உன்னை ஹர்ட் பண்ண மாட்டாரு. அது மட்டும் எனக்கு டெஃபினட்டா தெரியும். மேடம், மீட்டிங் டைம் ஆயிடுச்சு மேடம். நான் வரேன், நீங்க போங்க. ஓகே மேடம். உன் மொபைல் நம்பர் சொல்லுமா? உனக்கு நான் அந்த வீடியோவை ஷேர் பண்றேன். உனக்கு எப்ப பிரச்சனைனாலும் எனக்கு ஒரு கால் பண்ணு. ஒரு சிஸ்டரா நான் இருக்கேன். ஓகே, தேங்க்யூ மேடம். டேக் கேர். இவ எதுக்கு டாக்டர் ரூம்ல இருந்து வெளியே வரா? ஒருவேளை எல்லா உண்மையும் இவளுக்கு தெரிஞ்சிருக்குமோ? பாரதி யார் உங்களுக்கு? அவங்க என்னோட ஒய்ஃப். இவ எதுக்கு ஆதியை பார்த்து அழுவுறா? அந்த மினிஸ்டர் பொம்பளை கிட்ட வேற பேசிட்டு வந்தா. ஒருவேளை எல்லா உண்மையும் இவளுக்கு தெரிஞ்சிருக்குமோ? என்ன ஆச்சு இவளுக்கு? ஆதி, உங்களோட இந்த உண்மையான அன்புக்கு நான் தகுதியானவதானா? நீங்களா என்ன தேடி வாங்க ஆதி. அந்த நாளுக்காக நான் காத்துட்டு இருக்கேன். பாரதின்னு நீங்க கூப்பிடும் போது உங்க கைய பிடிச்சிட்டு பொண்டாட்டியா உங்க பக்கத்துல வந்து நான் நிப்பேன். அது வரைக்கும் இந்த வீடியோவை நான் யாருக்கிட்டையும் காட்ட மாட்டேன். இவன அழுறா? எதுக்கு அழணும்? ஐயோ, என்னாச்சு பாரதி? ஒண்ணும் இல்ல சார். பொய் சொல்லாதீங்க. அழுதீங்களா? இல்ல சார். உங்களை எனக்கு புரியும் பாரதி. எதுக்கும் கவலைப்படாதீங்க.
everything will be all right. சரிங்க சார், நான் போய் ஆதித்யாவை கூட்டிட்டு வரேன். பாரதி, சார், ஆதித்யா வரலன்னா கம்பல் பண்ணாதீங்க. அவன் ஹெல்த்துக்கு அது நல்லது இல்லை. சரிங்க சார். என்ன மித்ரா, மாப்பிள்ளை ரூமுக்கு போறேன்னு சொல்லிட்டு இங்க வந்து உட்காந்துட்டு இருக்க? இல்லைண்ணா, ஒன்றும் இல்லை, சும்மாதான் ரிலாக்ஸ் பண்ணலான்னு வந்தேன். மித்ரா, ஓவரா திங்க் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஆகாத. ஆதியை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு எல்லாம் பார்த்துக்கலாம். அவரை எப்படி நம்ம பக்கம் கொண்டு வந்துடலாம். எப்படி நான் கொண்டு வருவ? ஆ? எப்படி கொண்டு வருவ? அட்டைப்பூச்சி மாதிரி ஆதி ஆதின்னு அந்த பாரதி அவர் கூடவே ஒட்டிக்கிட்டு இருக்கா. பத்தாத குறைக்கு அந்த டாக்டர் பொம்பளை வேற ஆதியை விற்றாத பாரதின்னு சொல்றாங்க. அவளுக்கு ரொம்ப இடம் கொடுத்துட்டேனா? யாரு, பாரதிய சொல்றியா? அவளேதான், அவ்வளவுதான் சொல்றேன். பாரதி தான் ஆதியோட பொண்டாட்டிங்கிறது தெரிஞ்ச அன்னைக்கே நான் பாரதி கதையை முடிச்சிருந்தா இப்ப நான் இப்படி உட்கார்ந்து புலம்பிக்கிட்டு இருக்க மாட்டேன். ஆதி பக்கத்துல வச்சுக்கிட்டே அந்த பாரதிய அவர் லைஃப்ல இருந்து பிரிச்சிடலான்னு முட்டாள்தனமா நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். அதான் நான் பண்ண பெரிய தப்பு. என்ன மித்ரா பேசுற? பாரதியை நம்ம ஏதாவது பண்ணி அதனால ஆதிக்கு உன் மேல வெறுப்பு வந்துடக்கூடாதுன்னு தானே பொறுமையா இதை டீல் பண்ணோம். சரி, இப்ப அடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லு. அந்த பாரதி உயிரோட இருந்தாதானே என் ஆதி கூட பேசுவா, பழகுவா. அவளே இல்லனா மித்ரா, என்ன சொல்ற? போதும்னா, இந்த பாவம் புண்ணியம் இந்த கதை எல்லாம் போதும். ஆதியும் பாரதியும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல பிரிஞ்சிருவாங்கன்னு சொல்லி என்ன நானே முட்டாள் மாதிரி ஏமாத்திக்கிட்டது எல்லாமே போதும். புள்ளைய வச்சு இவ ஒரு இமோஷனல் டிராமா போட்டா, அதனால ஆதி நான் அப்பாவா நடிக்கிறேன்னு போனாரு. அதுக்கடுத்து ஆதி சரியாகணும், அதனால நான் அவர் பொண்டாட்டிய நடிக்கிறேன்னு பாரதி ஒரு புது கதையை கொண்டு வருவா. அப்புறம் ஒரிஜினல் பொண்டாட்டியாவே இருப்பா. இதெல்லாம் யோசிக்கும் போது எனக்கு தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு. இதுக்கு மேலேயும் அவளை விட்டு வச்சா அது என் வாழ்க்கைக்கு தான் ஆபத்தா முடியும். சரி, உன் இஷ்டப்படியே செய். அண்ணே, நீ ஏன் இப்படி பேசுற? ஆமா, கனவு வருது, எதையோ நினைச்சு டிஸ்டர்ப் ஆகுறேன்னு சொல்லி ஆதி இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டாரு. நாளை பின்ன பாரதி தான் தன்னோட பொண்டாட்டிங்கிற உண்மை ஆதிக்கு தெரிஞ்சிட்டா நமக்கு தானே பிரச்சனை. பாரதி கதைக்கு எண்டு கார்டு போட்டுடலாம். சூப்பருங்க, இப்பதான் நீ என்ன மாதிரி யோசிக்கிற. எனக்கும் சந்தோஷம்தாம்மா முக்கியம். பாரதி இந்த உலகத்தை விட்டு போனாதான் உனக்கு நிம்மதி கிடைக்கும். நீ ஆதி கூட இன்னும் க்ளோஸ் ஆக முடியும்னா யோசிக்காம இதை பண்ண. அண்ணனா நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். அண்ணே, தேங்க்ஸ் அண்ணே. அண்ணே, நீ எனக்கு பெர்மிஷன் கொடுத்துட்டல, இனிமே நான் தில்லா வேலையை ஆரம்பிக்கிறேன். தமிழ் சாப்பிடுறா, சாப்பிடு. பிஸ்கெட் சாப்பிடு. எனக்கு எதுவும் வேணாம். என்ன இவன்? ஏன் வேண்டாம்? டேய், உனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் வாங்கி தரவா? வேணாம் லதா. ஆஹா, எனக்கு வேணாம். முதல்ல வாமா நம்ம வீட்டுக்கு போலாம். இப்போ எப்படி நம்ம போக முடியும்? ஏன் போக கூடாது? ஆதி அப்பாக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல, ஊசி போட்டிருக்காங்க. அப்பா மயக்கத்துல இருக்காரு.
அப்புறம் எப்படி அவரை தனியா விட்டுட்டு போக முடியும்? அம்மா நான் சொன்ன கேப்பியா இல்லையா? அடம் பிடிக்காத ஆதித்யா. இப்ப நீ இதை சாப்பிட்டேன்னா நம்ம அப்பாவை பார்த்து பேசிட்டு வீட்டுக்கு போலாம். நீ வேணா அவரை பார்க்க போ, ஆனா நான் வரமாட்டேன். அவரை நான் பார்க்கவே வரமாட்டேன். ஆதித்யா, நீ என்ன டென்ஷன் பண்ணாத. தம்பி, ஏன்டா இப்படி பேசுற? அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, நம்ம தானே கூட இருந்து அவரை பார்த்துக்கணும். அதுக்கு முதல்ல அவர் குட் பாயா இருக்கணும்ல. இனிமேல நாம அவரை பார்க்கவே போவேணாம். நீ வாக்கா, நம்ம வீட்டுக்கு போலாம். அடி வாங்க போற ஆதித்யா. ஏய், சும்மா புள்ளைய போட்டு மிரட்டிட்டு இருக்காத. நம்ம தாண்டி அவனுக்கு புரிய வைக்கணும். ஏண்டா தங்கம், நீ தெரியாம ஒரு தப்பு பண்ற, அதுக்காக உன் அம்மா உன்னை பிடிக்கவே இல்லை, உன் கூட பேசவே மாட்டேன்னு அம்மா சொன்னா உனக்கு கஷ்டமா இருக்காதா? இருக்கும்தான், ஆனா நீங்க என்ன சொன்னாலும் சரி, இனிமேல அவரை பார்க்க போக மாட்டேன், பேச மாட்டேன். இந்த அப்பா எனக்கு பிடிக்கவே இல்லை. ஆதித்யா, என்ன பேசுற நீ? ஆமா அம்மா, எனக்கு நீ மட்டும் போதும். எனக்கு அக்காவும் அம்மாவும் மட்டும் கூட இருந்தா போதும்.